எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர் நிலைமையை அடைய என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன்னா, ஈஸியான முறையில் டேஸ்டியாக மட்டன் கிரேவி தானே செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு காமிக்கிறேன் வாங்க. மட்டன் 1/2 கிலோ வாங்கி நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இது பெரிய வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சாம்பார் வெங்காயம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 1 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டை போட்டுடலாம். கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, கல்பாசி. இப்போ பட்டை கிராம்பு எல்லாமே பொரிஞ்சிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயத்தை போடுவோம். இது பாதி வதங்கினோடனே நம்ம சாம்பார் வெங்காயத்தை போடலாம். ஏன்னா நான் சாம்பார் வெங்காயம் முழுசாக வைக்கல, கட் பண்ணவும் இல்லை. மிக்சியில் கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறதால கொஞ்சம் நம்ம இந்த வெங்காயம் வதங்கின அப்புறமா இதை போட்டுக்கலாம். இப்போவே போட்டால் இது கரையிடும், அதனால தான். நீங்கள் வேணும்னா இந்த சாம்பார் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் இந்த மாதிரி அரைச்சி போடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்காக தான். இப்போ பெரிய வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம், சீக்கிரம் நமக்கு வதங்கும். இந்த மட்டன் கிரேவியை பொறுத்த வரைக்குங்க எதுவுமே நம்ம அரைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். எதுவுமே அரைக்கலாம் வேண்டாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா பாதி வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுடுறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுருவோம். ஃபஸ்ட்டே வெங்காயம் போட்டோன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா அடி பிடிக்கும். ஸோ நம்ம தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டால் நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போது இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது லைட்டாக ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இதில் போட வேண்டியதான். இந்த மட்டன் இதில் தண்ணி விடுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், இப்போது இந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் சும்மா மூடுறேன், வெயிட் போட மாட்டேன். சும்மா மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். தீ நார்மலாக தான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள் நம்ம போட்ட மசாலாவில் இந்த மட்டன் வெந்திருக்கு. அதான் நான் வெயிட் போடாமல் ஃபஸ்ட்டு வெறும் மூடிட்டு தான் மூடி வச்சுருந்தேன். அளவுக்கு மசாலா எல்லாம் அதில் போட்டானோடனே இப்போ நம்ம தயிர் போடணும். அதில் தயிர் போட்டு ஒரு கிளறிட்டு இந்த கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுருங்க. 2 ஸ்பூன் மட்டன் மசாலா. இது நான் வீட்டில் திரிச்சது தான். நீங்கள் கடையில் வாங்கி கூட போட்டுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். வீட்டில் இருந்தால் வீட்டில் உள்ள பொடியை போடுங்க.
நான் என்னோடய சேனல்லேயே நான் வந்து மசாலா பொடியெலாம் செஞ்சு காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பாருங்கள். மட்டன் மசாலா இது 1/2 கிலோ மட்டன்றதுனால 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதில் மசாலாலாம் போட்டு நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் நான் வைக்கிறேன். நான் ஒரு 1.5 டம்ளர் விட்டுருக்கேங்க தண்ணி. இது முங்குற அளவு விட்டுருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூட வேண்டியதான். இப்போது இது ஒரு 7-8 விசில் வர்ற வரைக்கும் இது மூடியை வச்சுருங்க. 7-8 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ விசில் ஆறிடுச்சுங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், என்ன ஒரு ஸ்மெல் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக வேறு இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, மல்லி இலையும் புதினாவையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பேனில் கொதிக்க விடுவேன். சரிங்களா? இந்த மல்லியும் புதினாவும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பேன்லேயே அது கொதிக்கட்டும். அந்த எசன்ஸ் அதில் இறங்கினோடனே இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. மல்லி புதினா போட்டு நல்லா 5 நிமிஷம் நான் ஓப்பன் பேனில் வச்சுருந்தேன். தீயை நார்மலாக வச்சு அழகான ஒரு இதில் வந்துடுச்சு பாருங்கள் அந்த கிரேவி. இப்போ நான் ஃபைனல் டச்சாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகுத்தூளை போடுறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான மட்டன் கிரேவி தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ இளம் ஆடு உங்களுக்கு கிடச்சிதுன்னா, அதாவது இளம் கறி கிடச்சிதுன்னா நீங்கள் 6 விசில்லே போதும். கொஞ்சம் முரட்டு ஆடு மாதிரி சில டைமில் நம்மளுக்கு அமைஞ்சிரும். அந்த மாதிரி கறி அமையும் போது நீங்கள் 7-8 விசில் போட்டால் தான் அது வேகும். அது நீங்கள் செக் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் அது சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லது. இல்லாட்டி கொஞ்சம் வேகாட்டி கூட நம்மளுக்கு வயிற்று பிரச்சனை வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாந்தி துரைபாண்டியன் ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.